ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 28:26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். நமக்கு ஞானமாய் ரட்சிப்பாய் இருக்கிற நம்முடைய தயவு உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே ஏராளமான காரியங்கள் நடக்கிறதை கவனிக்க முடியும். ஞானிகள், ஞானவான்கள் என்று சொல்லி இந்த உலகம் ஏராளமான காரியங்களை மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிற விதத்திலே போகிறதாய் நாம் பார்க்கிறோம். நம்ம மற்றவர்களை பார்க்கிற பொழுது என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவங்கெல்லாம் எவ்வளோ புத்தியாய் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, நமக்கு அந்த மாதிரி புத்தி இல்லையே என்று சொல்லி அநேக சமயங்களில் நம்முடைய சுய புத்தியை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சோதனை அல்லது பிசாசினுடைய ஒரு ஏவுதல் உண்டாகக்கூடும். வார்த்தை சொல்லுகிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லி. தேவன் நமக்கு ஞானமாயிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் தேவனுடைய ஞானத்தை கொண்டு வாழ வேண்டும், ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நாம் ஞானமுள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உலக மனுஷரை போல் அல்ல, அவர்களை பார்க்கலாம் நாம் தேவனுடைய பரிசுத்தமான ஞானத்தை கொண்டு ஜெயமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு சுகமான சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எரேமியா 9 23, 24 வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். 24வது வசனம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் ஆகிய தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நாம் உலக ஞானிகளை போல அல்ல, தேவன் ஞானத்தை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வோம், ஜெயம் பெறுவோம். தேவனுடைய நாமத்துக்கு கனத்தை, அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதாய் வாழ்வோம். எந்த காரியமாக இருக்கட்டும், ரொம்ப ஞானமாயிருங்க. ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் தாராளமாய் ஞானத்தை கொடுக்கிறவர், அவரிடத்தில் ஞானம் இருக்கிறது என்று சொல்லி. சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஞானத்தையும் அந்த ஞானத்தினாலே நீங்கள் வழி நடத்தப்படவும் தேவன் உதவி செய்வார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, இந்த உலகத்தில் நாங்கள் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வார்த்தையிலே எச்சரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவ வார்த்தைகளிலே அந்த ஞானத்தை பொதிந்து வைத்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ற ஞானத்தை அந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளும்படி அந்த வார்த்தைகளை எங்களுக்கு விளக்கி காட்டும், ஞாபகப்படுத்தும், பேசுவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஞானத்தின்படியே வாழ நீர் கிருபை செய்யும். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், படிக்கின்றவர்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ஞானத்தை சார்ந்து வாழ கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.